டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசாரால் கொல்லப்பட்ட திருப்புவனம் அஜித்குமார் தாயாருக்கு இபிஎஸ் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்து சென்ற கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக இபிஎஸ் அவரது தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தற்போது உயிரிழந்த அஜித்குமார் தாயாருக்கு இபிஎஸ் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்கள். பிரியங்கா வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அஜித்குமாருடைய தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று தமிழக முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மன்னிப்பு கோரியிருந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது, அந்த அஜித்குமாரை யார் யாரெல்லாம் அடித்தார்கள், யார் சொல்லி அடித்தார்கள் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடை தேட நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த லாக் அப் டெத் மரணங்களை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் 25 பேர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு லாக்அப்பில் வைத்து அவர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அஜித்குமார் உயிரிழந்திருப்பது 25வது நபராக பதிவாகி இருக்கிறது என்று தொடர்ந்து பேட்டிகள் வாயிலாகவும் தன்னுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அவர் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அந்த அதிகாரிகளும் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். எனவே இன்று அதிமுக மற்றும் பாஜக சார்பில் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்ட காவலாளியினுடைய அஜித்குமாரினுடைய தாய்க்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அதிமுக உங்களுடன் துணை நிற்கும், இது ஒரு துக்கமான நிகழ்வு, இது போன்ற நிகழ்வு நடைபெற்றிருக்க கூடாது, தொடர்ந்து அதிமுக சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து உங்களுக்காக வாதாடும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து அதிமுக சார்பில் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அந்த உதவிகள் அனைத்தும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.